வணக்கம் நேர்களே, வரவேற்பறையில் உங்களை வரவேற்பது ஸ்வாதிஷ்டா தினேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விருந்தினரை பத்தி சொல்லணும்னா, நல்லா தமிழ் பேசக்கூடிய, நல்லா நடிக்கக்கூடிய, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய, இப்ப இருக்க யங் ஹீரோஸ்லாம் நடிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோயினை தான் நம்ம பார்க்க போறோம். எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆக்ட்ரஸ் காயத்ரி தான் ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்காங்க. வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். சோ சொல்லுங்க, ஒரு பெங்களூர் பொண்ணா இருந்துட்டு சென்னையில வந்து இவ்வளவு பிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய ஹீரோஸ் கூட எல்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க. ஹவு டிட் ஹேப்பன்? ஆக்சுவலி நடிக்கணும்னு ஆசை தான், எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி. பட் அதுக்காக நான் எந்த ஒர்க்கும் பண்ணல. நான் 12th இருந்தேன். அப்போ வந்து ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தோட டைரக்டர் வந்து கேட்டாங்க, நடிக்கிறீங்களா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆட் ஃபிலிம்னு தான் சொன்னாங்க. அப்புறமா தமிழ் பேசுவேன்னு தெரிஞ்ச அப்புறமா இல்லை தமிழ் படம் தான், நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்னை பார்த்து ஹீரோயின் அப்படின்னு சொன்னா, நீ ஹீரோயின் ஓகே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். வீட்டுல போய் சொன்னேன், எங்க அம்மா படமா நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. படிக்க சொன்ன என்ன படம் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனா வந்தது. தென் நான் இல்லம்மா ஒரே ஒரு வாட்டி டைரக்டர்கிட்ட பேசு அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசி, சரி ஒரு போட்டோ ஷூட் எடுத்து பார்க்கலாம், கேமரால ஃபேஸ் எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம், அப்புறமா தான் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு ஓகே, ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கேமராவில் நல்லா தான் தெரியுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச அப்புறமா தென் டைரக்டர் வாஸ் த ஒன் கன்வின்சிங் அம்மா. ஓகே. ஃபைனலி ஃபுல் படம் கதை எல்லாம் சொல்லி எல்லாம் ஓகே அனுப்புறோமா, அம்மா சார் ஓகே. ஸோ அப்படின்னு ஐ கேம் இன்டு ஆக்டிங். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகல. அதுக்கப்புறமா வந்த ஆஃபர்ஸ் தான் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாம உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக். ஸோ அந்த படத்தோட பேரை விட உங்க பேர் வந்து ரொம்ப பிரபலம்னு சொல்லலாம். அதுல உங்களுக்கு வந்து நிறைய பப்ளிசிட்டி கிடைச்சதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்துல நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறமா வந்து நீங்க சொன்னீங்களா அதுக்கு முன்னாடி நான் ஹீரோயினான்னு கேட்டீங்க, அதுக்கப்புறமா உங்களோட ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுக்கு வந்து டைரக்டர் சார் வந்து கேட்டப்போ, பாலாஜி வந்து கேட்டப்போ என்னை வந்து நீங்கள் கதை கேளுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. என்ன அந்த ரோலில் போடுறது அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. என்னோட ஃபர்ஸ்ட் படத்தில் அவங்க டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் நான் ஒரு ஸ்கூல் கேர்ளோட ரோல் நடிச்சிருந்தேன். ஸோ அவங்களுக்கு அந்த மைண்டில் செட்டே ஆகலை. காயத்ரி எப்படி கல்யாணம் பண்ணா, இன்னும் ஸ்கூல் கேர்ள் மாதிரி தான் அவங்க மைண்டில் இருந்திருக்கேன். நான் நிறைய ஆர்டிஸ்ட்டை கேட்டு பார்த்தாங்க, யாரும் எஸ் சொல்ல. கடைசியில் கேமராமேன் தான் சொன்னாங்க, ஏன் நீங்கள் காயத்ரியை கேட்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அப்படி கேட்டு நாங்களும் சாரி எல்லாம் போட்டு மறுபடியும் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு லுக்கு ஓகேவா இருந்தப்போ என்னை வந்து கேட்டாங்க, உனக்கு ஓகே இல்லம்மா அப்படின்னு. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படியும் ஒரு சின்ன ரோல் தானே அப்படின்னு தான் நான் நடித்தேன். அண்ட் ஐ வாஸ் ஆக்சுவலி அட்வைஸ் அகேன்ஸ்ட் இட். நிறைய பேர் சொன்னாங்க, இந்த படம் நீங்கள் எடுக்காதீங்க, ஹீரோயினாக ட்ரை பண்ணும்போது இது உங்களுக்கு மைனஸாக இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா நான் நடித்த படத்துலேயே மேக்ஸிமம் எனக்கு பப்ளிசிட்டி கிடைச்சதுன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்க. நிறைய ஹீரோயின்ஸ் வந்து அவங்களுடைய பட்டிங் ஸ்டேஜ்ல தன்னை வந்து இந்த மாதிரி ஒரு அலங்கோலமா காட்டிக்கிறதுக்கு வந்து அவங்க விருப்பப்படவே மாட்டாங்க. இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்துல வந்து உங்களை அப்படியே எல்லாரும் கலாய்க்கிற மாதிரி உங்களை மேக்கப் போட்டு அப்படி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஓகே சொன்னீங்களா? ஆக்சுவலி இது நான் யோசிக்காம தான் சைன் பண்ணேன்னு சொல்லலாம். இதை பற்றி ஃபஸ்ட்டு நான் வந்து படத்தை பற்றி யோசித்தேன். இந்த காமெடி சீன் எல்லாம் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சைன் பண்ணி நடிச்சிட்டேன். நம்ம நினைக்கல நம்ம தான் காமெடி பீஸ். நடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் யோசிச்சேன், ஐயோ எல்லாரும் பார்த்தா நான் தான் காமெடி பீஸா போறேன் அப்படின்னு. பட் இட் டசன்ட் மேட்டர் when you're an actor. நீங்கள் ஆக்டராக அந்த இதுக்கு போகும்போது, இஃப் எவ்ரிபடி ஹேட்ஸ் யூ தென் யூ ஹவ் டன் அ குட் ஜாப். இஃப் எவ்ரிபடி இஸ் லாஃபிங் அட் யூ தென் யூ ஹவ் டன் அ குட் ஜாப். ஸோ இன்னைக்கு வந்து அந்த சீன் யோசிச்சு எல்லாரும் சிரிக்கிறாங்கன்னா ஐ திங்க் ஐவ் டன் அ குட் ஜாப். இல்ல ரொம்ப நல்லாவே பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா எவ்வளவோ பேர் அதை கலாச்சாரம் அதை ஏத்துக்கிறதுன்னு ஒரு மனசு வேணும். ஏன்னா நம்ம வேலையை நம்ம செஞ்சோம். இல்ல மத்தவங்க கலாச்சாரம் எனக்கு வந்து அந்த ஒரு ராங் நோஷனே இல்ல. நான் உலக அழகி அந்த மாதிரி எல்லா நோஷனே கிடையாது. என் மூக்க வச்சு என்ன நிறைய பேர் வந்து டீஸ் பண்ணுவாங்க, டப்பா மூக்கு அப்படி இப்படின்னு. ஸோ சின்ன பிள்ளை பழகிடுச்சேன். இப்ப பாஸ் சொன்னாலும் அதே ட்ரெண்ட்ல தான் போய். இப்போ எல்லா ஹீரோயினுக்குமே அவங்களுடைய ஸ்டார்டிங் கரியர்லயே வந்து ஒரு ரிமார்க்கபிளான ஃபிலிம் அமையறதே ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒரு சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர் தட் டசன்ட் மேட்டர். பட் நீங்க எவ்வளவு படம் பண்ணாலும் NKPK வந்து அது ஒரு ரிமார்க்கபிள் ஃபிலிமா தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களோட டீமுக்கே வந்து அது ஒரு பெரிய ரிமார்க்கபிள் ஃபிலிம். அதுல இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ when you look back, how do you feel about it? Actually, I am not surprised. இதுல because ஃப்ரம் த பிகினிங் அந்த ப்ராஜெக்டில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு.
ட்ரூ படம் எடுக்கும்போது நடக்கிற சிக்கல் எல்லாம் நடக்கும். பட் எவ்ரிபடி ஹூ வாஸ் இன் த மூவி வாஸ் வெரி பாசிட்டிவ் அபவுட் இட். எல்லாருக்குமே படம் தான் முக்கியம். இட்ஸ் வெரி ரேர் டு கம் பை டீம்ஸ் லைக் தட் வேர் பீப்புள் லீவ் பிஹைண்ட் ஈகோவை ஒரு சைடில் வச்சு நம்ம படத்துக்காக வேலை செய்கிறோம், படத்தை மட்டும் கவனிப்போம் அப்படின்னு ஒரு டீம் அமைறது ரொம்ப கஷ்டம். அண்ட் என்கேபிகே வந்து அந்த மாதிரி ஒரு டீமாக இருந்தது. எல்லாருமே ஐ ஒன்ட் சே வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், பட் எவ்ரிபடி வாஸ் ஆஃப் த சேம் மைண்ட் செட். படம் நல்லா வரணும் அந்த மைண்ட் செட்டோட வந்து இறங்கும்போது இட்ஸ் ரியலி நாட் அ சர்ப்ரைஸ் தட் த மூவி டிட் வெல். ஸோ நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஹீரோயின், அதாவது வந்து நம்ம நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ஹீரோயினா, இல்ல இந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூஸியா பண்ணோம், 1 or 2 years பரவாயில்ல வெயிட் பண்ணலாம், நம்ம ஒரு அடிக்கலாம்? ஏன்னா ஹீரோஸ் அந்த மாதிரி டிசிஷன் எடுத்தா பிரச்சனை இல்லை, ஹீரோயின்ஸ் வந்து ஸ்கிரீன்ல வந்துட்டே இருந்தாதான் மக்கள் வந்து ஞாபகம் இருந்துட்டே இருக்கும். ஸோ என்ன மாதிரியான ஒரு ஹீரோயின்? எனக்கு எல்லா படத்துலயும் நடிக்கணும்னு ஆசை இல்லை. எனக்கு சில ரோல்ஸ் பிடிச்சிருக்கும், அந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச ரோல்ஸ் தான் நான் பண்ணுவேன். ஐ நோ தட் எங்கேயோ இந்த டிசிஷன் வந்து என்னதான் ஹர்ட் பண்ணும். பட் ரெண்டு ஃப்ரம் எல்எஸ்ஐ ஆல்சோ ஆக்சுவலி என்கேபிகேக்கு அப்புறமா ஐ டிட் ஒன் மூவி கால் மத்தாப்பு வித் தினம் தோறும் பண்ண டைரக்டர் நாகராஜ் சாரோட ஒரு படம் பண்ணியிருந்தேன். தட் டென்ட் டூ வெல். ஸோ எப்படி சொல்கிறது, இட்ஸ் லைக் அ லேர்னிங். நான் வந்து சூஸ் பண்ணுற படத்தில் என்னோட ரோலும் நல்லா இருக்கணும் அண்ட் அந்த படமும் ஓடணும். ஸோ ஐ ஹவ் டு திங்க் two aspects, business aspect also and satisfaction of my heart. அந்த ரெண்டு ஆஸ்பெக்டும் பார்த்து ஒரு படம் சூஸ் பண்ணறதுக்கு டைம் ஆகுது. பட் ஐ திங்க் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறத வச்சு நம்ம வந்து ஒன்னொன்னும் பண்ணிட முடியாது இல்லையா? ஸோ அல்டிமேட்லி நம்மளுடைய ஒரு எய்மும் இருக்கும்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, when I watch these movies 20 years down the line with my kids, I should not think ஐயோ என்ன இப்படி நடிச்சிட்டேனே, என் பசங்களுக்கு காமிக்க முடியாம ஒரு படம், இந்த சீன் அவங்க பார்க்காம இருந்தா பெட்டரா இருக்கும், இல்ல இந்த படமே அவங்க பார்க்காம இருந்தா பெட்டரா இருக்கும், அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு வேண்டான்னு தோணுது. எஸ்பெஷலி நவ் இப்போ இன்டர்நெட் இருக்கிறதுனால வந்து ஐ டோன்ட் திங்க் there's anything that I can hide from my family or my kids. ஃபியூச்சர்ல எதுவுமே நான் வந்து அதை ஹைட் பண்ணி வைக்க முடியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் that I don't do some things now than to regret it later. Apart from acting, you're a frisbee player. So அத பத்தி சொல்லுங்க. How did that happen? சென்னை வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 1 year வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட் இருக்குன்ட்டே தெரியாது. இன்சிடென்ட்லி ஒரு நாள் my friend also plays, என் பில்டிங்ல இருக்கிறவங்க, they said why don't you come to the beach and see how it is played.